ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல Oppo Reno 12 Pro மொபைல் குளோபல் ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வட்டம் Oppo Reno 12 Pro போன வட்டம் 11 Proக்கு கன்சிடர் பண்ணும்போது டிசைன் ஃபேக்டர் டோட்டலா டிஃபரெண்ட். ஏன்னா போன டிசைன் ஃபேக்டர் ஒரு நிறைய வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த வட்டம் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் இந்த வட்டம் எடுத்து வந்திருக்காங்க. இந்த போன் எப்பயும் போல ரெனோ சீரிஸ்க்கு உந்த மாதிரி இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர் அல்டிமேட்டா இருக்கு. பவர்ஃபுல்லான சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு சோனி சென்சார் 890 செக்மெண்டோடையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த வட்டம் 5x வரைக்கும் ஜூமிங் பண்ணி போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இங்க 2x ஆப்டிகல் ஜூம்லயும் நம்மளால எடுத்துக்கிட முடியும். டெலஃபோகஸ் லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயும் இந்த போன்ல இருக்கு. அண்ட் IP65 ரேட்டிங்கும் இந்த போன்ல சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு அப்கிரேடா தான் இருக்கு இந்த Oppo Reno 12 Pro மொபைலை பொறுத்தளவு. சோ இந்த போனை பத்தி இன்னைக்கு டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல எப்ப வரலாம், அதை தவிர்த்து இதோட பிரைசிங் எல்லாம் எப்படி இருக்கும், இதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேசுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Oppo Reno 12 Pro பாக்ஸ். எப்பயும் போல ரெனோ பாக்ஸ் எப்படி இருக்கும் அதுமே ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒயிட் கலர் பாக்ஸ். அதுல யூசர் கேரண்ட் வாரண்டி பாக்ஸ் இமேஜ் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Oppo Reno 12 Pro இந்த மொபைலை பொறுத்தவரை ஒரு 3 கலர் வேரியன்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு இன்னொரு எடிஷனும் கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு Oppo பிராண்டிங் சென்டர்ல கொண்டு வந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. அதோட இந்த வட்டம் Oppo Reno Proல ஒரு 3 கலர் வேரியன்ட்டுமே ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான கலர் வேரியன்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஸ்ட்ரைட்டான விஷயத்தோட எடுத்து போன வருஷம் கன்சிடர் பண்ற மாதிரி அங்கங்க இல்லாம, அதாவது பிளேஸ்மெண்ட் இல்லாம ஒரு ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான கிளாசி ஃபினிஷ்ல ஒரு செம்ம க்ளோவிங்கான ஒரு நல்ல ஒரு வேவ் மாதிரி நம்ம சீல பாக்குற வேவ் மாதிரி ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் Oppo Reno 12 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைனோட ஒரு நல்ல ஒரு கலர் வேரியன்டோடையுமே இந்த வட்டம் இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஃப்ரேம் அலுமினியமால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட சென்டர்ல பஞ்ச்கோலோட ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Oppo Reno 12 Pro மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.7 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே 1 billion கலர் வித் 120 refresh rate வித் HDR10+ ஓட இந்த டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் 1600 nit வித் Quad HD Plus 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த வெர்ஷன் மென்ஷன் பண்ணல. ஆனா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட சென்ட்ரல் ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதோட டிஸ்பிளே பொறுத்தளவு டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அண்ட் சோ ஒரு HDR10+ டிஸ்பிளே இருக்கிறனால செம்மையா இருக்கு. எந்த ஒரு வீடியோ பாக்குறதாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் Oppo Reno 12 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 185 கிராம். சோ இதோட வெயிட்னு பார்க்கும்போது 183 கிராம். திக்னஸ் 1.6 mm திக்னஸ். Out of the box Android 14, அதுக்கு மேல ColorOS 14.1 support, LPDDR5 XRAM, UFS 3.1 support, studio speaker with Dolby Atmos with highest audio certificate, Wi-Fi 6, Bluetooth 5.4 and IR port, NFC support, under display fingerprint sensor, IP65 rating, X-axis liner motor. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட Oppo Reno 12 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி 80 வாட் சார்ஜரோட 4 வருஷத்துக்கு பேட்டரி சைக்கிளிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு Oppo இந்த இடத்துல கிளைம் பண்றாங்க. எப்பயும் போல ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போடையும் ஒரு அருமையான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இந்த வட்டம் இந்த போன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. சோ நெக்ஸ்ட் இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் IMX890 50 MP வித் OIS சப்போர்ட் 1.8 அபர்ச்சர் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP செல்ஃபி கேமரா வித் டெலஃபோகஸ் 2x ஆப்டிகல் ஜூம் வித் 5x வரைக்குமே நீங்க போர்ட்ரேட் ஷாட் எடுக்க முடியும். அதோட 8 MP அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் ஃப்ரண்ட்ல 50 MP வித் கேட் ஐ லென்ஸ் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பொறுத்தளவு இங்க 4K 60 frames ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வித் EI சப்போர்ட், HDR வீடியோஸும் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு கேமரா ரிசல்ட் இருக்கு. ரெனோனாலே கேமராவுக்கு பேர் போனதுன்னே சொல்லிக்கலாம் இந்த சீரீஸை பொறுத்தல. அதே மாதிரிதான் இந்த வட்டம் இந்த வருஷம் 12 Pro சீரீஸ்ல செம்மையா எடுத்து வந்திருக்காங்க.
அவுட்புட் தாறுமாறா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்னா மிரட்டி விட்டுட்டாங்க. DSLR லைக் எஃபெக்டும் இங்க வருதுன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. ஓவரால் ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்டோடையும் ஒரு அவுட்புட் தாறுமாறான ஒரு அவுட்புட்டோட இந்த வட்டம் கேமரா செக்மெண்ட்ல அமைஞ்சிருக்கு இந்த Oppo Reno 12 Pro மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு MediaTek Dimensity 9200+ ஒரு 4-1 மார்க்கெட்டை கூட 3.35 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Importals G5715MC லெவல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் மீடியா அப்லோட் அண்ட் டவுன்லோட் அண்ட் லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் ஆகட்டும் எல்லா விதத்திலுமே ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த சிப்செட் உங்களுக்கு இந்த போன் மூலமா உங்களுக்கு டெலிவரி பண்ணும். ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டோட ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு தாறுமாறான ஒரு மொபைலாவும் இருக்கு. ஒரு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கும் ஒரு அருமையான ஒரு அவுட்புட் இந்த போன்ல நம்மளுக்கு வருதுன்னே சொல்லலாம். ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் Oppo Reno 12 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த Oppo Reno 12 Pro இந்த மொபைலை பொறுத்தளவு இந்த 12 சீரீஸை பொறுத்தளவு இந்த Reno 12 சீரீஸ் இந்த வருஷத்துக்குரிய பொறுத்தளவு எப்பயும் போல ஒரு 3 போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 12 Pro தான் இருக்கிறதுல ஹையர் வேரியன்ட். சோ இதுலயுமே இந்த ஹையர் வேரியன்ட்டுக்கு இந்த வட்டம் இந்த போனோட வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, உங்களுக்கு IP65 ரேட்டிங் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் அண்ட் பவர்ஃபுல்லான கேமரா அரேஞ்ச்மெண்டோட ஒரு மேக்ஸிவான டிஸ்பிளே வித் பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோடையும் இந்த வட்டம் இந்த 12 Pro எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த போனுக்கு ஒரு ஸ்பெஷல் எடிஷனும் இருக்கு. அதை தவிர்த்து ஒரு 3 கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. ஒரு 3 கலருமே தாறுமாறான ஒரு அட்ராக்டிவான கலராகவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல் இந்தியன் ரீஜன்ல எப்ப லான்ச் ஆகும்? என்னோட கணிப்பு இந்த மாசம் மிடில்ல இல்ல இந்த மாசம் கடைசி இல்லனா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் இந்த 12 Pro Flipkartல கண்டிப்பா லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. சோ இதோட பிரைசிங் பார்க்கும்போது போன வருஷம் கன்சிடர் பண்ணும்போது 35 அரௌண்ட் 35K வரைக்கும் இருந்துச்சு. சோ அதுக்கு நிகராகவும் ஒரு 35 to 38K பேஸ் வேரியன்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளோட இருக்கு இந்த Oppo Reno 12 Pro மொபைலை பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த போன் எப்ப லான்ச் ஆகிறதுக்கு நீங்க திங்க் பண்ணிருக்கீங்க? அதோட இதோட பிரைசிங்லாம் எப்படி இருக்கும்? அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அந்த கருத்துக்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தட் இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். இந்த Oppo Reno 12 Pro இந்த மொபைலை பத்தி இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.